ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் லலிதா சகசரநாமம், அதோடைய பலன்கள். உங்களுக்கு வந்து டீடைலா பார்ப்போம். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு சில பேர் இந்த சேனலை ஃபாலோ பண்றவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல பார்த்திருக்காமையும் இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் வந்து வியூஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்திருப்பீங்க, அநேகமா இந்த வீடியோ பாக்குறவங்க மோஸ்ட்லி அதை பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஒரு 2-3 பலன்கள் தான் சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலன்கள் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு அதோட பலன் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு நீங்க இந்த லலிதா சகசரநாமத்தோட வரலாறு தெரிஞ்சுங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா, அகத்திய முனிவர் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு விஷ்ணுகிட்ட போய் எனக்கு வந்து லலிதாம்பிகையோட இது வந்துட்டு ஜபம் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்க எனக்கு இருக்கிறதுலயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாதனை கொடுங்கன்னு கேட்கும்போது அம்பாள்கிட்ட கேட்டு லலிதா சகசரநாமத்தை வந்து வாங்கி தருவார். அவர் வந்து ஹயக்ரீவ ரூபம் எடுப்பார். இவருக்கு மகாவிஷ்ணுக்கு வந்து ஹயக்ரீவர் ரூபம் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவரோட ஒரு அவதாரம், அதாவது வந்துட்டு குதிரை முகம் கொண்ட ஒரு அவதாரம். அது என்ன பண்ணுவார்னா, ஹயக்ரீவர்னா அது ஹயக்ரீவர் கடவுளா வரமாட்டார். ஹயக்ரீவர் வந்துட்டு ஹயக்ரீவர் ரிஷியா ரூபம் எடுப்பார். அதாவது வந்து நீங்க வந்து ஒரு நாலேஜை டிரான்ஸ்மிட் பண்றீங்கன்னா நீங்க ரிஷியா மாதிரி தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ஓகேவா? அப்படிங்கிற போது ஒரு நாலேஜை டிரான்ஸ்மிட் பண்றவங்க ஒரு குருவா தான் இருக்க முடியும், ஓகேவா? சோ வந்துட்டு அவரோட ஹயக்ரீவர் வந்து அவரோட குரு ரூபம் எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணுவார். இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாலேஜ் அவருக்கு சொல்லுவார். இதோட பலன்கள் என்னன்னு சொல்லுவார். அதாவது வந்து அகத்தியருக்கும் லோபாமுத்திரை. லோபாமுத்திரை யாரு? அகத்தியரோட மனைவி, ஓகேவா? மகரிஷி அகத்தியருக்கும் மகரிஷிகா லோபாமுத்ராவுக்கும் என்ன சொல்லுவார்னா, பலன்கள் சொல்றேன் பாருங்க. இது அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல ஆயிரம் தடவை நீங்க கங்கையில முக்குனதுக்கான பலன் இருக்கு, பல கோடி சிவலிங்களை பிரதிஷ்டை பண்ணதுக்கான பலன் இருக்கு. இது எல்லாம் வந்து அதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு நீங்க வந்துட்டு தீராத நோய் கூட தீரும். நீங்க லலிதா சகசரநாமம் ரெகுலரா ஜபம் பண்ணா தீராத நோய் தீரும், காய்ச்சல் தீரும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க வந்து யாரோட தலையிலையாவது வச்சு நீங்க லலிதா சகசரநாமத்தை முழுசா பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருந்தா போயிருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தருக்கு வந்து அடிக்ஷன் ஹேபிட் இருக்குது, ஓகேவா? நான் ஒரே ஒரு டைம் தான் நான் அம்பாளை வேண்டிட்டு நான் லலிதா சகசரநாமம் ஜபம் பண்ணேன். அவர் கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 மாசமா தண்ணி அடிக்கல. பக்கத்திலேயே இருக்கிற ராஜ்குமார் தான் ப்ரூஃப். அப்ப பாத்தீங்கன்னா அந்த லலிதா சகசரநாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவங்க எல்லாம் கேட்டா அது கோயின்சிடன்ஸ், அதெல்லாம் எப்படி அது அம்மா அந்த இடத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கான்னு சில பேர் எல்லாம் உருட்டுவாங்க. என் பின்னாடி இருக்கிற ராஜ்குமாரே கூட அப்படி சொல்லுவான். அவன் அதெல்லாம் நம்ப மாட்டான், அதெல்லாம் வேற விஷயம். பட் இருந்தாலும் ப்ரூஃப் இஸ் இந்த புட்டிங் பாங்க, ப்ரூஃப் இஸ் இந்த கேக் அப்படிம்பாங்கல்ல, அதோட டேஸ்ட்ல இருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பின்னாடி சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அது அதனால வந்து இந்த சில நாஸ்டிக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு விளக்க முடியாது. சோ நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் அதுதான். சர்வ வல்லமை பொருந்திய மந்திரம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரே வார்த்தையில சிம்பிளா அழகா முடிப்பேன். எப்படி வந்து அவ வந்து சர்வ வல்லமை பொருந்தியவளோ அதே மாதிரி அவளோட லலிதா சகசரநாம மந்திரமும் சர்வ வல்லமை பொருந்தியது. ஏன்னா இந்த மந்திரம் பாடப்பட்டது வந்து தெய்வத்தினால. அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, லலிதா பரமேஸ்வரிக்கு கீழே இருக்கிற வாக் தேவிகள், ஓகேவா? அந்த வாக் தேவிகள் 8 பேர்கிட்ட வந்து அம்பாள் வந்து கட்டளை கொடுப்பா. என்னன்னா வந்துட்டு, எனக்கு நீங்க இந்த பாடல் வாசிக்கணும், எனக்காக நீங்க வந்து ஒரு பாடல் பாடணும். ஏன்னா என் பக்தர்கள் வந்து பூலோகத்தில் இருக்கவங்க, அதனால பலன் பெறணும், எல்லாரும் பலன் பெறணும், எல்லா ஜீவராசிகளும் பலன் பெறணும். அதுக்காக என்னோட தன்மையை வந்து நீங்க ஒரு சகசரநாமத்தில் நீங்க விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவானா, அம்பாள் வந்து அவளோட பிளெஸிங்கை வந்து கொடுப்பா. நீ வந்துட்டு இதை ஆர்டிகுலேட் பண்றதுக்கான பிளெஸிங்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் எஃபர்ட் போடுவாங்க. ஸோ இந்த கல்மினேஷன் ஆஃப் எஃபர்ட் இதெல்லாம் சேர்ந்தது லலிதா சகசரநாமம். மற்ற எல்லா மந்திரங்களும் தெய்வத்தால கொடுக்கப்பட்டது கிடையாது. நீங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி. நீங்க சிவ சகசரநாமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரதத்துல சொல்லப்பட்டது, விஷ்ணு சகசரநாமம் எடுத்தாலும் மகாபாரதத்துல சொல்லப்பட்டது. நீங்க மத்த கணேச சகசரநாமம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வந்துட்டு சிவன் வந்துட்டு பாடுனது, கணேசனை பார்த்து பாடுனது. அதனால வந்துட்டு ஆனா உங்களுக்கு வந்துட்டு மத்த சகசரநாமங்களோட இது என்ன ஒரு இதுனா வந்து இது தெய்வமே உருவாக்கின சகசரநாமம், ஓகேவா? தெய்வமே உருவாக்கின சகசரநாமம். அப்போ உங்களுக்கு லலிதா சகசரநாமத்துக்கு இருக்கிற பலனும் பொட்டன்ஷியலும் அதுதான். நீங்க அதை வாசிச்சீங்க, பாராயணம் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது. இது இன்னொரு சில பலன்கள் சொல்றேன் பாருங்க. மகாலட்சுமி, நீங்க வந்து 6 மாசம் தொடர்ச்சியா லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணீங்கன்னா மகாலட்சுமி உங்க வீட்டை விட்டே போக மாட்டாளாமா. நிரந்தரமா உங்க வீட்டுல குடி வந்துடும் மகாலட்சுமி, ஓகேவா? செல்வத்துக்கு அப்ப உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. வந்து தனம் தானியம், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து என்னைக்குமே உங்களுக்கு பஞ்சம் இருக்காது அவ்வளவு பாராயணம் பண்ணும்போது. நான் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன், எத்தனையோ கடன் எனக்கு வந்த போது அந்த நேரத்தில் என்னால கட்டவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில நான் அவளை பாராயணம் பண்ணுவேன். எனக்கு சோர்ஸ் எங்கேயோ இருந்து கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு பணம் எங்கேயோ இருந்து கொண்டு வந்துருவா. நான் இது விளையாட்டுக்கு சொல்ல, அந்த லலிதா சகசரநாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சில ஆபத்தான கட்டங்கள்ல இருந்து காப்பாத்தி இருக்கு, எனக்கு வர வேண்டிய ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து சில நிலையில எனக்கு காப்பாத்தி இருக்கு. எனக்கு காலடி கையடியோட தப்பிச்சிடும். ஆனா பெருசா பார்த்தா நான் உட்காந்து தியானம் பண்ணி பார்த்தா எனக்கு பெருசா ஏதோ ஒன்று முடிய வேண்டியது, வெறும் விரலடி காலடி கையடியோட விழுந்துடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை தாண்டி உங்களுக்கு வந்து சில பலன்கள் இருக்குது பாருங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு உங்களோட மகா பாவங்கள், நீங்க ஏதாவது வந்து பூர்வ ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல மகா பாவம் எல்லாம் பண்ணிருப்பீங்களா, அந்த மகா பாவங்கள்லாம் ரிமூவ் ஆகும். நான் சொல்லிக்கிட்டே போலாம். செல்வத்துக்கான பிரச்சனையும் போச்சு, உங்களுக்கு பெரிய பெரிய பாவங்கள்ல இருந்து நிவர்த்தி ஆகும்.
உங்களுக்கு வந்து சரஸ்வதி வந்து உங்களுக்கு கூட குடிகொள்வா. அவங்க நாக்குல வந்துட்டு நீங்க ஒரு மாசம் தொடர்ச்சியா பாராயணம் பண்ணீங்கன்னா சரஸ்வதி உங்க நாக்குல குடிகொள்வாங்கிறது நம்பிக்கை. ஓகேவா? அப்ப நீங்க யோசிச்சு பாத்துங்க எவ்வளவு பவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இருக்குன்னு. அதாவது வந்து 1-2 கிடையாது, ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு. நான் ஆர்டிகுலேட் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து பிரத்யாங்கிராவே வந்துட்டு உங்களுக்கு வந்து பாதுகாவலா நிப்பாண்டு. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நீங்க லலிதா சகஸ்ரநாமம் எந்த இடத்துல பாராயணம் பண்றீங்களோ இல்ல வந்து அது வந்து டெய்லி நீங்க ரெக்கார்ட் பண்ணி கேக்குறீங்களோ, நீங்க அதை போட்டுவிட்டு நீங்க உட்காந்து கேட்கணும். சும்மா போட்டுவிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாக்குறதுல ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? நீங்க கேட்கணும், அந்த வைப்ரேஷன் உள்வாங்கணும். மேபி அந்த என்விரான்மெண்ட்ல அந்த வைப்ரேஷன் உள்வாங்க இருந்தாலும் நீங்க அதை நேரடியா உள்வாங்கலீங்கன்னா என்ன பலன்? அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு என்னன்னா வந்து உங்களை சுத்தி பிரத்யாங்கிரா அம்மனோட சக்தி வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். பிரத்யாங்கிரா அம்பாள் வந்து அந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்றது மூலமா எந்த பில்லி சூனியமும் உங்களை வந்து கிட்டையே இருக்காது. பிரத்யாங்கிரா, சரபேஸ்வர் இவங்க 2 பேர்த்தோட பாதுகாப்பு இருக்கும். ஐ கேன் கோ ஆன் வித் திஸ் லிஸ்ட். இது நான் வந்து சொல்லல, இதெல்லாம் நான் எதையுமே ஆர்டிகுலேட் பண்ணல. ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவோட அம்சம். இந்த பிரத்யங்கிராவோட பாதுகாப்பு மட்டும் இல்லாம மகாலட்சுமி, சரஸ்வதி இவங்களோட அனுகிரகம், எல்லா வாக்தேவிகளோட அனுகிரகம், உங்க வாக்கு வந்து பலிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா. இவ்வளவு பவர் லலிதா சகஸ்ரநாமத்துல மட்டுமே இருக்கு. இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நீங்க ரெகுலரா கமிட்டடா நீங்க பண்ற போது உங்களை வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவா. என் சக்தியை தாங்கக்கூடிய பவர் உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கொஞ்சம் குறும்புகாரி. அப்படின்னா என் சக்தியை தாங்கக்கூடிய பவர் உனக்கு இருக்கா அப்படின்னு நிஜமாலுமே உங்களை அப்படி டெஸ்ட் பண்ணுவா. அந்த டெஸ்ட்டை தாண்டி நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு 4-5 மாசம் சொல்லிட்டீங்க, அவளோட அனுகிரகத்தை நீங்க வாங்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் a quick way to get divine mother's blessing. நான் சொல்ல போனா லலிதா சகஸ்ரநாமம் இஸ் a very powerful shortcut to get her blessing and favor in your life. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச தாயோட blessing உங்களால வாங்க முடியாது, சாதாரண விஷயம் இல்ல. இப்ப லலிதா சகஸ்ரநாமத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றீங்களோ அப்பப்ப விட்டு பாராயணம் பண்ணாம ரெகுலரா பண்ணுங்க, உங்க லைஃப்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியோட நான் விடைபெறுகிறேன். Thanks for watching this video guys. I will see you in the next video. Bye.